எல்லாருக்கும் வணக்கம். இது கோர் ஆடியோஸ். நான் ஜாவித் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நான் இருக்கிற இந்த இடம் பார்த்திங்கன்னா புதுசாக நாங்கள் கட்டமைச்ச ஒரு ஹோம் தியேட்டர்லேருந்து தான் பேசிகிட்டு இருக்கேன். அண்ட் இது வந்து சென்னை நங்கநல்லூரில் எங்களோட ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கிளைண்ட்டுக்கு நாங்கள் கட்டி கொடுத்துருக்கோம். தொடர்ந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு நிறையா இன்ஃபர்மேஷன் இதில் காத்துக்கிட்டு இருக்குது. அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாட்டுலேருந்து தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கேட்க ஆரம்பிச்சிது. எனக்கு இவரோட விருப்பம் இது. சரி, நமக்கு செய்ய வேண்டியது செஞ்சுட்டார், அவரோட விருப்பத்தையும் பண்ணுறாரு. இப்போ என் கூட சேர்ந்து அவங்களும் என்ஜாய் பண்ணுறாங்க. அது ஒரு தனிமையில் ஒரு படம் பார்க்குற திருப்தியை கொடுக்கல எனக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கிளியரான சவுண்டு, வாய்ஸ் கிளியர்னஸ் எல்லாமே கிளியராக இருக்குது. எனக்கு டைம் போனதே தெரியல. ஒரு 7:30 வந்தோம். நாங்கள் வெளியில் போகும்போது 10 o'clock. ஃபேமிலி வெளியில் வரும்போதும் அவங்க முகத்தில் ஒரு திருப்தி பார்த்தேன் நான். நீங்கள் உங்களோட வீடியோ பார்க்கும்போது எங்களுக்கு 50% 75% எங்களுக்கு நாலேஜ் வருது. நம்ம கையில் ஒரு 10 லட்ச ரூபா இருந்ததுன்னா ஒரு தேட்டர் பண்ணிடலாம்னு நினைக்கக்கூடாது. சரி சார், உங்கள் இது எல்லாமே உங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்லி உங்கள் விருப்பம் விட்டேன். இன்றைக்கி எனக்கு ஒரு நல்ல தேட்டரு, நல்ல ஒரு இது அமைச்சு கொடுத்துருக்கீங்க. அதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த ஹோம் தியேட்டரோட சவுண்ட் எப்படி எக்ஸிபிட் ஆகுது, அந்த அனுபவம் இப்போது கிளைண்ட் நம்மக்கிட்ட வரத்துக்கு இருக்கார். அண்ட் அவரே அவரோட வாயால் சொல்லும்போது உங்களுக்கு அவரோட உணர்வு எப்படி இருக்குன்றது புரிஞ்சுக்க முடியும். ஸோ நான் எப்போவுமே என்னோடய வீடியோஸில் சொல்லிகிட்டே இருப்பேன், இது வந்து ஆடியோவில் பேஷன் இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் பேஷனேட்டாக பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அண்ட் கோர் ஆடியோஸோட ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான அட்வான்டேஜே வந்து நாங்கள் இது பிஸ்னஸாக பார்க்காம கஸ்டமர்ஸோட எமோஷன்ஸை வந்து முதல்ல அதை பார்ப்போம். அதை முன்னிலைப்படுத்தி தான் இந்த பிஸ்னஸை நாங்கள் பண்ணிக்கிட்டு வரோம். இது போக போக ஒரு பிஸ்னஸ் மட்டும் இல்லாமல் ஒரு உறவு வந்து நல்ல ஸ்ட்ராங்காக ஃபார்ம் ஆகுது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் நம்ம கூட இருக்கிற முரளி சார். ஸோ வணக்கம். தேங்க்யூ. ஸோ சார் வந்து எங்களோட ஒரு லாங் டேர்ம் கஸ்டமர். ஸோ ஆரம்பத்துலேருந்து சின்ன சின்ன ஸ்பீக்கர்ஸாக வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய ஹோம் தியேட்டர் இவருக்கு பில்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ஒரு பெரிய ஜேர்னி ஆக்சுவலாக. கண்டிப்பாக. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு வந்திருக்குன்னா, இப்போ நாங்கள் வந்து வி ஆர் நோ மோர் கஸ்டமர் ஆர் வெண்டார் மாதிரி இல்லாமல் இது வந்து ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆகிட்டோம். அவர் எனக்கு ஏதோ ஒரு பிக் பிரதர் மாதிரி ஆகிட்டார். ஸோ அப்படி தான் சொல்லணும். ஸோ எங்கள் வீட்டில் நடக்கிற நல்ல விஷயத்துக்கு கெட்ட விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் அவர் வராரு. அவர் வீட்டில் நடக்கிற நல்ல விஷயத்துக்கெல்லாம் நாங்கள் போகிறோம். ஸோ அந்தளவுக்கு ஒரு உறவு ஆல் தீஸ் இயர்ஸ் நாங்கள் வந்து அந்த பாண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நிலநாட்டிட்டோம். ஸோ இது வந்து எதனாலனா 2 பேருக்கும் அந்த ஆடியோ மேலே இருக்கிற ஒரு அதீதமான அந்த பிரியம், அந்த லவ், இதுதான். ஸோ அவர் யாருன்னு எனக்கு தெரியாது இதுக்கு முன்னாடி, நான் யாருன்னு அவருக்கு தெரியாது. ஆனால் நம்ம 2 பேரையும் வந்து இணைச்சது இந்த ஆடியோ தான். அண்ட் ஆடியோவோட தேடல். ஆமாம். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த ஒரு எப்படியும் ஒரு 5 வருஷம் இருக்கும். 5 வருஷம் வந்து ஃபஸ்ட்டு 2 ஸ்பீக்கர் வாங்கினார், அப்புறம் ஒரு சென்டர் வாங்கினார், அப்புறம் ஏவி ரிசீவர் வாங்கினார். அதுமாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி சேர்த்து இன்றைக்கி வந்து ஒரு ஹோம் தியேட்டர் பில்ட் பண்ணுற அளவுக்கு எக்யூப்மெண்ட்ஸை வந்து லாங் டேர்மில் அது சேமித்து வச்சு பண்ணது வந்து உண்மையிலேயே ஹேட்ஸ் ஆஃப் தான் நான் சொல்லுவேன் சார். ஸோ அவருக்குமே நிறையா குழப்பம், இது இந்த நேரத்தில் இது வந்து பண்ணலாமா, இந்த ஹோம் தியேட்டரை வந்து கட்டலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்தார். நாங்களும் வந்து நிறைய சார் வந்து எப்படின்னா அவர் வந்து ஆடியோவில் வந்து ஒரு வெறியர். ஸோ அவரோட தேடல்லாம் வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப டீப்பாக இறங்கிடுவார் அதில். அண்ட் அவரை வந்து கட்டுப்படுத்தி நம்ம வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி பண்ணி அவர் வந்து ஜாஸ்தி செலவு பண்ண விடாமல் கொஞ்சம் தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து ஷேப் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். கண்டிப்பாக உண்மை. உங்களுக்கு இந்த ஜேர்னி எப்படி இருந்தது? அண்டு முதல்ல ஆடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியம் சார்? எனக்கு ஒரு 20-22 வயசு இருக்கும்போது இந்த கேட்க ஆரம்பித்தேன்.
முன்னாடி ஒரு சாதாரண ஒரு தேட்டருக்கு போனால் ஒரு மூவி பார்க்குறேன், அந்த மூவி மேலே தான் இன்ட்ரெஸ்ட் இருந்ததே தவிர மியூசிக் அந்த எஃபெக்ட்னா என்னன்னு சொல்லிட்டு சிட்டி தேட்டருக்குலாம் போய் பார்க்கும்போது தான் இந்த 5.1 அந்த இதெல்லாம் வர ஸ்டேஜில் தான் எனக்கு அதோடைய பிரிவு தெரிஞ்சுது. அப்போ வந்து ஸ்டீரியோ அண்ட் மோனோ அதில் மட்டும்தான் பாட்டு கேட்டுட்ருக்கோம். இது ஒரு டிஃப்ரெண்ட் இதுவாக இருந்தோடனே அப்போ எனக்கு அது உண்மையில ஒரு காதல், ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது எனக்கு. அதுக்கப்புறம் தேட ஆரம்பித்தேன் அது எப்படி என்ன வருதுன்னு. முதல்ல வரும்போது அக்காய் தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணான். 29 inches டிவியும் அக்காய் 3CD பிளேயர், அப்புறம் வந்து 5.1ன்னு சொல்லி ஒரு இது கொடுத்தாங்க. அதுதான் தேட்டர்னு நினச்சேன். அதுக்கப்புறம் சோனி அதில் தேட ஆரம்பித்து அதில் கொஞ்சம் பணம் நிறைய செலவு பண்ணி, ஆனால் எனக்கு அந்த எந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனும் எதுவுமே கொடுக்கல. அப்புறம் லாஸ்ட்டாக ட்ரேட் சென்டர் ஒரு முறை போட்டிருந்தாங்க. அந்த ட்ரேட் சென்டருக்குள்ளே போகும்போது தான் இதோட வேல்டே என்னன்னு தெரிஞ்சுது. இதை மாதிரியான ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, இவ்வளோ ஒரு அட்வான்ஸ் ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன், அதை பற்றின நாலேஜெல்லாம் எனக்கு வளர ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் தேட ஆரம்பித்தேன் நான். இது நம்ம இங்கே சென்னையில் எங்கே இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லி தேட ஆரம்பித்தேன். இப்போ நம்ம கோர் ஆடியோஸ் ஜாய் சார் வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. அண்ணா நகர் போய் பார்த்து மீட் பண்ணி பார்க்கும்போது அவர் கையில் பேச தான் அவருடைய ஸ்டுடியோ பார்க்கும்போது தான் இப்படி ஒரு இது வந்து நம்ம லைஃப்பில் எப்போ பண்ணுவோம் அப்படின்னு ஒரு தேடல் இருந்தது. அது சீக்கிரமாக பண்ணணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நாமளும் மிடில் கிளாஸ் தான், அதான் குழந்தைங்க படிப்பு செலவு, அந்த செலவு, ஃபேமிலி மெயின்டெனன்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒய்ஃபுக்கு வந்து புரிய வச்சேன் என்னோடய ஆசையை வந்து இப்படி இருக்குது இது தேடுறோம் அப்படின்னு சொல்லி புரிய வச்சேன். அவங்கள நிறைய இடத்துக்கு கூப்பிட்டு போக ஆரம்பித்தேன். சென்னை சிட்டியில் இருக்க தேட்டர்லேயே டிஃப்ரெண்ட்டு பேச ஆரம்பித்தேன். கமலா தேட்டரில் எப்படி இருக்குது, சத்தியமில் எப்படி இருக்குது, இது பாரு எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது பாருன்னு அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சுது. அவங்க புரிய ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சம் என்னோடய இதை வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கையில் விழுந்து தான் நான் இதை கொண்டு வந்தேன். சார் வந்து பார்க்குறதுக்கு தான் வந்து டெரராக ரஃப்பாக இருக்கிறாரு, ஆனால் ஆக்சுவலாக ஒரு குழந்தை மாதிரி சவுண்டுனா அப்படியே மெல்ட் ஆகிடுவார். ஸோ ஆனால் இதில் வந்து நான் இந்த ஃபேமிலியில் பரிச்சயம் ஆனதுக்கப்புறம் நான் வந்து கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து உங்கள் ஒய்ஃப்க்கு கொடுக்குற அந்த மதிப்பும் மரியாதையும் வந்து ஹேட்ஸ் ஆஃப் சார். அது வந்து எல்லாருக்கும் வருமானது தெரியல. நான் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ ரொம்ப லாங் பேக், ஹோம் தியேட்டர் வாங்க மனைவியை சமாளிப்பது எப்படி அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து பெரிய ஒரு ரீச் ஒன்று கிடச்சிது. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லாருமே ஏன் அந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டேன்னு சொல்லி எல்லாம் என்னை வந்து விமர்சனம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் நான் சொன்னேன், இந்த எமோஷன் உங்களுக்கு புரியாது. அது வந்து ஹோம் தியேட்டர் வந்து ஆடியோ மேலே அதீதமான பாசம் வச்சவங்களுக்கு மட்டும்தான் அவங்க வந்து தனிமையாக இருக்காங்கன்ற அந்த உணர்வு வரும் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொன்னேன். அண்ட் அதே மாதிரி நிறைய பேர் ரிலேட் பண்ணிக்கிட்டாங்க. சார் எங்கள் வீட்லேயும் இதே பிரச்சனை தான் சார், எங்கள் வீட்லேயும் இதே பிரச்சனை தான் சார் சொல்லி நிறைய பேர் வந்து ஃபேமிலியோட ஹோம் தியேட்டர் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சென்டருக்கு நான் உங்கள் ஸ்டுடியோக்கு இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட டைம் வந்திருக்கேன். ஆனால் நான் தனியாக வரமாட்டேன். எப்போவுமே என் மனைவியை கூட்டு தான் வருவேன். நான் மனைவி கூட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் எது பண்ணுறோம் எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சாதான் அவங்களும் அந்த சர்டிஃபிகேட் இப்போ அவங்க என்னை விட இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆகி இப்போ இதில் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. இது வந்து நீங்கள் மட்டும் இல்லை சார், நிறைய ஃபேமிலிஸ் நான் பார்க்குறேன். ஆரம்பத்தில் வந்து என்ன தான் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து என்ன பயம்னா, அவங்க எப்போவுமே வீட்டில் வந்து அந்த சேமிக்கிறது வந்து அவங்க தான் கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற லேடிஸ் தான் வந்து அது பண்ணுவாங்க. நம்ம வந்து பேஷன், நம்ம ஊர் நல்லா ஜாலியாக சுற்றிட்டு அப்படி இருக்கிற ஆள். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க வந்து ஒரு நம்மளுக்கு ஒரு ஸ்பீட் பிரேக்கராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப பேலன்ஸாக இருக்கும் லைஃப். உண்மைதான் அது. இல்லாட்டி இந்த ஆடியோ இண்டஸ்ட்ரினா என்னென்னா, இது வந்து நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், இது வந்து நம்மளுக்கு கிஃப்ட்டு, அட் த சேம் டைம் இது வந்து ஒரு சாபக்கேடும். கிஃப்ட்டு எதனால்னா, இந்த மாதிரி ஒரு சவுண்ட் வந்து இந்த உலகத்துக்குள்ளே நம்மளால் மட்டும் தான் அந்த உணர்வோட கண்டிப்பாக அதை வந்து ரசிக்கிறதா இருக்கட்டும், அது சின்ன சின்ன நுவான்சஸ்லாம் நம்ம வந்து அதை வந்து அனுபவிக்கிறோம் இல்லையா. கண்டிப்பாக இது எல்லாராலையும் பண்ண முடியாது. நம்ம ஒரு சின்ன ஸ்பீக்கரில் ஒரு டிஃப்ரெண்ட் இருந்தாலும் நம்ம காமிச்சிடும். ஆமாம், என்ன இந்த இடத்துல இது மாதிரி இருக்குது, டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்றது அது நம்மளை மட்டும் தான் உணரும். நானே யோசிப்பேன் சில டைம் தனியாக, மற்றவங்களாம் நல்லா தான் இருக்குது நல்லா, ஆனால் நமக்கு ஏன் அது தெரியுது, நமக்கு ஏன் அதுனா அது அந்த அளவுக்கு நம்ம ஆழமாக அதுக்குள்ளே வந்து உன்னிப்பாக அது சில இதை வந்து விருப்பப்பட்டு நம்ம கேட்குறோம் நம்ம, அதனால் அது டிஃப்ரெண்ட் தெரியுது. அதே சமயம் இது வந்து கர்சன் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இது வந்து இப்போ ஒரு ஸ்பீக்கர் நீங்கள் வாங்கி அது வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு வருஷம் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, அதுக்கப்புறம் இதோட என்ன பெஸ்ட்டுன்னு நம்ம போயிட்டே இருப்போம். கண்டிப்பாக. அண்டு இது வந்து நம்ம எவ்வளோ இதில் டீப்பாக இறங்குறோமோ அவ்வளோ இது ரொம்ப எக்ஸ்பென்சிவும். இட்ஸ் எக்ஸ்பென்சிவ் ஹாபி. கண்டிப்பாக சார். அண்ட் தெரியாதனமாக நம்ம வந்து இப்படி
இப்படி ஒரு டிசைனில் பிறந்துட்டோம். இதில் வந்து நம்ம வெளியிலையும் வராமல் உள்ளேயும் ரொம்ப போகாமல் நம்மளுக்குன்னு ஒரு பேலன்ஸ் பிளாட்ஃபார்ம் ஒன்று பார்த்துட்டு இப்போ லாஸ்ட் டைம் வந்து ட்ரேட் சென்டர் வந்து இப்போது இதை பற்றி நான் இது வந்து லாஸ்ட்டாக போட்டிருக்காங்க. இந்த பெங்களூர்லேயோ பாம்பேல போட்டிருக்காங்க ட்ரேட் சென்டரில் இது பண்ணியிருக்காங்க. சென்னையில் போட்டு ரொம்ப நாள் ஆகுது. நான் அதை பார்க்கும்போது முடிஞ்சால் நம்ம போயிருக்கலாம் போல இருக்கு. தேடல் வந்து அங்கே போகுது. அவ்வளோ தூரம் கூட நம்ம செலவு பண்ணி போய் அது என்ன இருக்குது ஏது இருக்குது நம்ம பார்க்கலாம், இப்போ என்ன வந்திருக்குன்னு அந்த மாதிரி எண்ணங்கள் வந்து நம்மளை மேலும் மேலும் மேம்படுத்துது. அது அதுதான் மேம்படுத்தும். அட் த சேம் டைம் நம்ம செலவும் பண்ண வைக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், நம்ம ஒரு பேலன்ஸ்டு பிளாட்ஃபார்ம் பார்த்துட்டு இதில் வந்து நம்மளோட ஃபேமிலியும் அதை பேலன்ஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக அதில் வர அந்த செலவையும் பேலன்ஸ் பண்ணி இதையும் நம்ம பண்ணுறது வந்து உங்ககிட்ட தான் அது ரொம்ப சீம்லெஸ்ஸாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அது தேங்க்யூ. இன்றைக்கி வந்து மேடம் உட்காந்து பார்க்கும்போதும் சரி, எல்லோரும் என்ஜாய் பண்ணும்போதும் அதில் வந்து ஒரு நீங்கள் எப்படி இந்த ஃபேமிலியை வந்து கட்டமைச்சிருக்கீங்க அதெல்லாமே வந்து ரொம்ப பெரிய விஷயம். சார், இப்போ கணவன் மனைவி உறவுக்குள்ளே வந்து தான் இஷ்டத்துக்கு பண்ணுறத விட அவங்களோட கலந்து பேசி அவங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணி அவங்களுக்கு ஒரு சேஃப்டி கொடுக்கணும். நம்ம முதல்ல நான் இப்போ மெடிக்கலும் எடுத்திருக்கேன், உனக்கு இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கேன், இது குழந்தைங்களுக்கு இதெல்லாம் பண்ணியிருக்கேன், அடுத்த ஸ்டெப்புக்கு இது என்னோட ஆசை, அதை வந்து நான் கொஞ்சம் பேலன்ஸ்டாக அதை கொண்டு போனேன். நான் முதல்ல அவங்களோட இது முதல்ல என்னோட விருப்பத்தை திணிக்கலை. நான் முதல்ல அவங்களோட விருப்பங்களை நான் செய்ய ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோட விருப்பத்தை சொல்லும்போது அவங்களால அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க உடனே. கண்டிப்பாக நீங்கள் சான்ஸ் கொடுக்கல. நான் முதல்ல அவங்களுக்கு என்ன வேணும் தேவைப்படுதுன்றதை பார்த்தேன். நான் ஃபேமிலிக்கு என்ன, குழந்தைங்களோட படிப்பு என்ன, மேரேஜ் என்ன, எனக்கு 2 பெண் குழந்தைங்கள், அவங்களுக்கு என்னென்ன பண்ணணும், ஒய்ஃப்க்கு என்ன பண்ணணும், ஒய்ஃப்க்கு என்ன சேஃப்டி பண்ணி வைக்கணும், எல்லாமே பண்ணிட்டு தான் நான் இதுக்குள்ளே வந்தேன். நான் இதுக்குள்ளே வந்து இன்றைக்கி அவங்களும் என் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணுறாங்க. நான் இது வீண் செலவு பண்ணிட்டேனோ இல்லை ஆடம்பர செலவுக்காக பண்ணுறனோ அதை நினைக்கல. அவங்க இவரோட விருப்பம் இது, சரி நமக்கு செய்ய வேண்டியது செஞ்சுட்டார், அவரோட விருப்பத்தையும் பண்ணுறாரு. இப்போ என் கூட சேர்ந்து அவங்களும் என்ஜாய் பண்ணுறாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது எனக்கு. இல்லை, அது வந்து உங்களோட இந்த என்ன சொல்கிறது, இந்த பிரின்சிபலுக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரம் தான் நான் பார்க்குறேன். கண்டிப்பாக. ஏன்னா அது அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். நீங்களும் அவங்களோட பேஷனுக்கு நீங்களும் ஒரு சரிசமமான ஒரு என்ன சொல்கிறது ஒரு எஃபர்ட்டை நீங்களும் போட்டிருக்கீங்க. அண்ட் அவங்களும் வந்து அதை அக்னாலேஜ் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ இது வந்து இதுதான் பேலன்ஸ்ன்னு சொல்கிறேன். இதுக்கு ஆடியோக்கு மட்டும் இல்லை, இது வந்து லைஃப்லேயே வந்து கற்றுக்க வேண்டிய விஷயம். கண்டிப்பாக சார், ஒரு லைஃப் லெசன் மாதிரி தான் நான் உங்களை பார்க்குறேன். அண்ட் சாரை வந்து இது வரைக்கும் நான் தனியாக எங்களோட ஸ்டுடியோக்கு வந்து நான் பார்த்ததே இல்லை. அவர் சொன்ன மாதிரி உங்கள் ஃபங்க்ஷனுக்கு வந்தாலும் ஃபேமிலியோட தான் வரும். ஸோ ஃபேமிலி மேன்னு சொன்னால் அவர் தான் அதுக்கான உதாரணம், எடுத்துக்காட்டு அந்த மாதிரி. ஸோ இந்த ஆடியோ இப்போ இன்னைக்கு வந்து முன்னாடி நம்ம வந்து ஹாலில் இது வந்து லிவிங் ஹால். ஸோ அங்கே கேட்டதுக்கும் இங்கே கேட்டதுக்கும் உங்களுக்கு சவுண்டில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? என் மனைவி சொல்லுவா, ஒவ்வொரு முறை படம் போட்டுட்டு நான் அதை போடுறதுக்கு முன்னாடி அதை நான் கேலிப்ரேஷன் பண்ணாமல் நானே செட்டிங்கில் போய் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது, அது படம் பார்க்குற அந்த இதுவே இருக்காது. இதை மாதிரி ஒரு ஸ்டுடியோ பண்ணி இதில் வந்து நீ ஏன் நல்லா தானே இருக்க மாதிரி இருக்குது, எதுக்கு நீ அதை ஒவ்வொரு முறை படம் போடும்போது நீ அதை பண்ணிகிட்டே இருக்கன்னா, எனக்கு அங்கே இருக்க அட்மாஸ்பியர் ப்ளஸ் ஜாரிங், அந்த ஜாரிங் சவுண்டு வர்றது எனக்கு அது ஒரு தனிமையில் ஒரு படம் பார்க்குற திருப்தியை கொடுக்கல எனக்கு. அதனால் இது எப்போ நம்ம இது மாதிரி ஒரு ஸ்டுடியோ பண்ணி நம்ம எப்போ உட்காந்து படம் இப்போது வந்து வீட்லேயே வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க வந்து இப்போ ஹாலில் போடும்போது அவங்களுக்கு நினைக்கும் போது எழுந்திரிச்சு போவாங்க, திருப்பி வருவாங்க, திருப்பி பண்ணுவாங்க. அந்த டிஸ்டர்பன்ஸ் எனக்கு எரிச்சலாக இருக்கும். எனக்கு என்னடா இது உட்காந்தமா ஒரு மூவியை உட்காந்து நான் கரெக்டாக வாட்ச் பண்ணோமா அது மாதிரி இல்லாமல் அது எனக்கு டிஸ்டர்பன்ஸ் ரொம்ப இருந்தது. அதனால் இதை வந்து மாறணும், அது போட்டு பேசணும். நான் இது மாதிரி இருக்குது, நீ மேலே நம்ம பண்ணதுக்கப்புறம் நீ இப்போ யோசித்து சொல்லு அப்படி. இப்போ கரெக்டாக எல்லாம் 7:30னா 7:30க்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு கரெக்டாக வராங்க, படம் பார்த்துட்டு கரெக்டாக போகிறோம். இப்போ எனக்கு அது எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு அது இல்லாமல் சின்ன சின்ன சவுண்டும் எனக்கு இங்கே கிளியராக இருக்குது. எனக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கிளியரான சவுண்டு, வாய்ஸ் கிளியர்னஸ் எல்லாமே கிளியராக இருக்குது. எனக்கு ஒரு மியூசிக் கேட்குறதா இருந்தாலும் ஒரு எனக்கு இப்போ இந்த வெளியில் இருக்கிற சவுண்டே இல்லை. இப்போ நான் மட்டும் இங்கே தனியாக இருக்க மாதிரி இருக்குது எனக்கு. இல்லை, நம்ம பேசும்போது நம்மளோட வாய்ஸே எவ்வளோ என்ஹான்ஸ் ஆகிடுது. கண்டிப்பாக சின்ன சின்ன டெக்ஸ்டர் வாய்ஸில் இருந்தே கேட்குது. கண்டிப்பாக. இப்போ இந்த தேட்டரை விட்டு நான் வெளியில் போகும்போது தான் எனக்கு வெளியில் இருக்க சவுண்ட்ஸ் எனக்கு அது இதுக்குள்ளே வந்து ஒரு 1/2 hour உட்காந்து என்ன யோசிக்கிறதுக்கு எனக்கு தனியாக இருக்குது. அதுதான் இது வந்து நான் என்னோடய வீடியோஸில் சொல்லுவேன். இது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, வெறும் ஹோம் தியேட்டருக்கு மட்டும் யூஸ் பண்ண வேண்டிய ரூம் கிடையாது.
இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக நாங்கள் 4 பேர் உட்காந்து என் ஃபேமிலி மேட்டரை உட்காந்து பேசியிருக்கோம். ஆமாம், நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து உட்காந்து திங்க் பண்ணுறது, ஏதாவது ஒரு டெசிஷன் எடுக்கணும்னா எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு நிசப்தமான ஒரு இடம் வந்து உங்களுக்கு ரொம்ப கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆமாம், அண்ட் மெடிடேஷன் பண்ணலாம் சார் மெயினாக. கண்டிப்பாக. ஆமாம், இதெல்லாம் வந்து மூவிஸ் தவிர்த்து நீங்கள் இதெல்லாம் பண்ண வேண்டியது. கண்டிப்பாக அது. ஸோ இதுக்கு தான் இந்த ரூம் வந்து நமக்கு இது கட்டமைச்சிருக்கோன்றது கிடையாது. பட் இதெல்லாம் இது கூட ஒரு ஆட் ஆன்ஸ் மாதிரி. கண்டிப்பாக அது இன்னும் நம்ம பேசுகிறத கவனிக்கிறதுக்கு அவங்கள பொண்ணுங்களும் வந்து பார்க்குறாங்க நம்ம என்ன பேசுகிறோம், அவங்க அப்பாவோட திங்கிங் என்ன, அம்மா என்ன பேசுகிறாங்க, உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. இப்போ நான் ஹாலில் உட்காந்து பேசணும்னு வச்சுக்கோங்க, ஒரு சைடு டிவி ஓடிட்டுருக்கோம், ஒரு சைடு வேறு எதுனா பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்க நம்ம பேசுகிறதே லிசன் பண்ணாமல் அவங்க பாட்டு அங்கே அந்த இதில் தான் பார்த்து நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். நான் இது நிறைய வாட்டி சத்தம் பண்ணேன், நான் பேசிகிட்டு இருக்கேன், நீ பாட்டு எங்கேயோ பார்த்துட்ருக்கேன். ஆனால் இங்கே வந்து உட்காந்து நாங்கள் பேச ஆரம்பிச்சிடும், ஒருத்தர் பேசுகிறது வந்து கிளியராக என்னோட இது என்னன்னு அவள் புரிஞ்சுக்கிறா, அவளோட இது என்னன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். என்னென்னா அந்த சத்தமே இல்லாமல் ஒரு இடத்துல நம்ம பேச அமைதியான அந்த அமைதியான இடத்துல வந்து நம்ம பேசும்போது நம்மளோட உணர்வும் வந்து மற்றவங்களை வந்து புரிஞ்சுக்கிற இதுக்கு நம்ம அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக. இது லாஸ்ட் டைம் எங்கள் மீட்டிங் வந்து இங்கே தான் நடந்தது. அப்போ இந்த சோஃபாலாம் இல்லை, நான் பாட்டு அந்த 2 இதில் உட்காந்துருந்தேன். அது நம்ம அப்போ தான் நான் பண்ணியிருக்கோம், நம்ம அந்த சவுண்ட்லாம் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். உட்காந்து நான் இப்போ என் பொண்ணோட மேரேஜ் பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். நாங்கள் ஏம்மா எதுக்கு இது மாதிரி என்ன, அப்போ அவள் வந்து எனக்கு புரிய வச்சா. எனக்கு சரி ஓகே. அந்த எங்கள் ஃபேமிலியோட பர்சனல் இதை வந்து பேசும்போது எங்களுக்கு அவ்வளோ ஒரு டைம் போனதே தெரியல. ஒரு 7:30க்கு வந்தோம், நாங்கள் வெளியில் போகும்போது 10 o'clock. இவ்வளோ நேரமாக உள்ளே இருந்தோம், இவ்வளோ நேரமாக பேசணுன்னு எங்களுக்குள்ளேயே ஒரு ஆச்சரியமாகிடுச்சு எங்களுக்கு. பொண்ணு போகும்போது ஃபேமிலி வெளியில் வரும்போதும் அவங்க முகத்தில் ஒரு திருப்தி பார்த்தேன். நான் இது வரைக்கும் மீட்டிங் போடணுன்னு சொல்லிட்டு பெசன்ட் பீச்சுக்கு கூப்பிட்டு போயிருக்கேன், பேச முடியல. அங்கே நிறைய இடத்துக்கு போய் பார்த்துருக்கோம். நாங்கள் டூருக்கு போகும்போது உட்காந்து பேசி பார்த்துருக்கோம். ஒரு டிஸ்டர்பன்ஸ் தான் இருந்தது. பட் எனக்கு இங்கே அது என்னால் மறக்கவே முடியாது அந்த ஒரு இன்சிடென்ட். அந்த இது வந்து எனக்கு நல்லா ஃபீல் பண்ணேன் நான் அதை. ஸோ இது வந்து நான் வீடியோஸில் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இது வந்து நீங்கள் மட்டும் இல்லை, நிறைய கஸ்டமர்ஸ் இது வந்து உணர்ந்துருக்காங்க. அண்டு ரொம்ப பெரிய வீடெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம் சார். கண்டிப்பாக பங்களாலெலாம் பண்ணியிருக்கோம். அங்கே 10 ரூம் 12 ரூம்லாம் இருக்கும். ஆளாளுக்கு ஒரு ரூமில் போய் கதவு மூடினாங்கன்னா அவ்வளோதான். எல்லாம் அவங்க வீட்டில் உள்ள ரூமில் உள்ள டிவி இருக்கும், கண்டிப்பாக மொபைல் இருக்கும், ஐபேட் இருக்கும். ஸோ இதுலேயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு சாப்பிட்றதுக்கு கூட ஒரு டைனிங் டேபிளில் வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அந்த இடத்துல ஹோம் தியேட்டர் போடும்போது கரெக்டாக சண்டே ஆனால் எல்லோரும் அசம்பிள் ஆகிடுவாங்க. கண்டிப்பாக. அண்ட் நிறைய கஸ்டமர் சொல்கிறது தான், நான் இவ்வளோ பெரிய வீடு கட்டினது எனக்கு ஒன்றும் பெரிய விஷயமா தெரியல, ஆனால் இந்த ஹோம் தியேட்டர் வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு அப்படியே இணைச்சிருச்சு. ஆமாம், அந்த எனக்கும் வந்து எங்களால் வந்து உணர முடியுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரூம் தான் இது. ஸோ இந்த ஜேர்னியில் நாங்கள் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்னலாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க, அண்ட் எந்த அளவுக்கு நாங்கள் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கோம்? நீங்கள் வந்து நிறையா அட்வைஸ் கொடுத்துருக்கீங்க. பட்டு எனக்கு எப்படி அது சொல்ல வர்றதுன்னா, எனக்கு இந்த தேட்டரோட அட்மாஸ்பியர் எப்படி ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும் போது நீங்கள் எப்படிலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம் சார்னு சொல்லி ஒரு அட்வைஸ் கொடுத்தீங்க. நீங்கள் அந்த அட்வைஸ் பிரகாரம் நானும் கொஞ்சம் இவ்வளோ பட்ஜெட், அதாவது நம்ம கையில் ஒரு 10 லட்ச ரூபா இருந்ததுன்னா ஒரு தேட்டர் பண்ணிடலாம்னு நினைக்கக்கூடாது. அது பட்ஜெட் நிர்ணயிக்கிறது வந்து நீங்கள் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு பிளேஸ், அந்த இடம் தான். இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னா அந்த ஸ்கொயர் ஃபீட் கேட்குற அந்த பைசா தான் வந்து அதுதான் நிர்ணயிக்குமே தவிர, நம்மளாக நினைச்சிட்டு ஒரு 10 லட்சம் இருந்தால் இதை பண்ணிடலாம், 12 லட்சம் இருந்தால் இதை பண்ணிடலான்னு அது கேட்காது. அது இந்த ரூமுக்கு தேவையான ஸ்பீக்கர் என்ன, ப்ரொஜெக்டர் என்ன, ஸ்க்ரீன் சைஸ் என்ன, அதுவாக தான் அது கேட்டு எடுத்துக்குமே தவிர அது நம்ம இது பண்ண முடியாது. நீங்கள் பண்ணும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்க, நான் ஏற்கனவே இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கி வச்சுக்கிறத பார்த்துட்டு எனக்கு ஒரு பட்ஜெட் கொடுத்தீங்க. நீங்கள் என்னோடய பட்ஜெட் உங்களோட பட்ஜெட்டை காமாக போயிடுச்சு. 2 பேர் வேவ் லென்த்தும் கரெக்டாக இருந்தது. சரி சார், உங்கள் இது எல்லாமே உங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்லி உங்கள் விருப்பம் விட்டேன். இன்றைக்கி எனக்கு ஒரு நல்ல தேட்டரு, நல்ல ஒரு இது அமைச்சு கொடுத்துருக்கீங்க. அதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் தான் சார் உங்களுக்கு தேங்க்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. 2வது, இந்த டிசைன் பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? எப்படி இருக்குது இந்த உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எப்படி இருக்குது இந்த டிசைன்? இந்த டிசைன் வந்து சூப்பராக பண்ணுறீங்க. நீங்கள் நான் உங்களை வந்து 5 வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இந்த டிசைன் எங்கேயும் கிடையாது. இப்போ 2 இடத்துல தான் இருக்க போகுது. ஒன்று கோராரியஸில் இருக்கோம், ஒன்று நெங்கநல்லூரில் முரளி வீட்டில் இருக்கோம். நீங்கள் சொன்னீங்க இந்த டிசைன் நான் புதுசாக ட்ரை பண்ணுறேன் சார், நல்லாயிருக்கும் பார்க்குறீங்களான்னு. எதுவாக இருந்தாலும் உங்களோட விருப்பம் சார், பண்ணுங்கள் சார். நான் ஆரம்பத்தில் சொன்னேன். அப்படி சொல்லலை. நீங்கள் எப்படி சார் என்ன சொன்னார்னா, நான் வந்து இந்த ரூம் நீங்கள் சொன்ன மாதிரி நான் கட்டிட்டேன். இதே நீங்கள் சொன்ன டைமென்ஷனில் நான் கட்டிட்டேன்.
எனக்கு இது உங்கள் வீட்டுக்கு நீங்கள் பண்ணுற மாதிரி எனக்கு பண்ணி கொடுங்க நீங்கள். சாரி, ஆமாம், கண்டிப்பாக அதை சொன்னேன். உங்களோட இது உங்கள் ஸ்டுடியோ இது நான் ஸ்டுடியோ கட்டுற பிளானும் இல்லை, அந்த இடத்த கூட நான் பார்க்கல. கண்டிப்பாக பார்க்கல. ஆமாம், உங்களுக்கு வந்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த டிசைன் வந்து ரெண்டர் போட்டு, ஆக்சுவலாக இது வந்து நம்ம என்றைக்குனா ஒரு நாள் நம்ம ஹோம் தியேட்டர் கட்டினோன்னா இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து வச்சு நம்ம பண்ணலான்ற ஒரு தாட் இருந்தது. நீங்கள் கேட்டவொடனே டக்குன்னு அந்த டிசைன் நான் ரெண்டர் போட்டு கொடுத்துட்டேன். உங்களுக்கு உடனே பிடிச்சி போச்சு. இதை பண்ணிட்டோம். இதை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் நான் என் ஸ்டுடியோவே நான் பண்ணேன். ஆமாம், கண்டிப்பாக பண்ணீங்க. அது ஸ்டுடியோ பண்ணும்போது தான் வந்து அதுக்கப்புறம் நடுவில் இதை கொஞ்சம் ஹோல்டு பண்ணிவிட்டு ஸ்டுடியோ முதல்ல வந்து நான் ஸ்டுடியோ வேலையை முடிச்சிடுறேன், நீங்கள் அதை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது வேணுமா வேணாமான்றது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஸ்டுடியோ ஓப்பனிங்க்கு சார் ஃபேமிலியோடு வந்தார். வந்து பார்த்துட்டு இல்லை சார் எனக்கு இதே மாதிரி பண்ணி கொடுத்துருங்கன்னாரு. அப்படியே பண்ணிட்டோம். ஆமாம், அந்த வீடியோவும் பார்த்துருப்பீங்க, இந்த வீடியோவும் பாருங்கள். 2 பேருமே சேமாக தான் இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட் கூட கிடையாது. அதை தான் சொல்கிறேன். அவர் சொன்ன அந்த வார்த்தை தான், நீங்கள் உங்களுக்கு பண்ணுற மாதிரி எனக்கு பண்ணி கொடுங்கன்னாரு. அப்படியே அது வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ அது கொஞ்சம் பெரிய வெர்ஷன், இது வந்து அதோட கொஞ்சம் சின்ன வெர்ஷன். ஒரு காம்பேக்டாக ஒரு ஃபேமிலிக்கு வந்து காட்டர் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு நீங்கள் சொன்னீங்க சவுண்டில் வந்து இந்த சின்ன சின்ன நுவான்சஸ்லாம் உங்களுக்கு ஈஸியாக அது தெரியுதுன்னு சொன்னீங்க. ஸோ நீங்கள் வந்து பொதுவாக என்ன மாதிரியான சவுண்டு வந்து கேட்பீங்க, என்ன மாதிரி படத்தை பார்ப்பீங்க? நான் மோஸ்ட்லி வந்து நிறைய பெரிய பெண்ணோட சேர்ந்தோன்னா ஆர்ஆர் மூவி பார்ப்பேன். அப்போ அதோட சவுண்டோட இது வந்து அதுக்கு பண்ணுற ரெக்கார்டிங் சவுண்டே தனியாக இருக்கும். அதுக்கு மோஸ்ட்லி வந்து நிறைய சாங்ஸ் கேட்குறது தான் இளையராஜா சாங்ஸ் கேட்பேன். நிறைய இளையராஜா சாங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இளையராஜா சாங்ஸ் கேட்பேன். நல்ல எந்த மூவின்னு நான் இவருக்கு தான் ரசிகர் அவருக்கு தான் ரசிகர்லாம் கிடையாது. நான் என் மெயின் வந்து நான் ஒரு டைரக்டரை பார்ப்பேன், மியூசிக் டைரக்டரை பார்ப்பேன், கேமராமேன் பார்ப்பேன். அதை மாதிரி பார்த்து தான் மூவி செலக்ட் பண்ணி போக ஆரம்பித்தேன். அதை தான் பார்க்க ஆரம்பிக்கு தான் எனக்கு இந்த இதில், அதாவது உங்களுக்கு வந்து இந்த டெக்னிக்கல் லெவலில் ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து நீங்கள் எதிர்பார்த்துருக்கீங்க. கண்டிப்பாக. ஸோ இந்த ஸ்டாண்டர்டில் இருந்தால் நம்ம பார்க்கலாம், இந்த பிலோ ஸ்டாண்டர்டானா அப்படியே தட்டி கழிச்சிட்டு போயிடுறீங்க. கண்டிப்பாக. அந்த படம் ஹிட் ஆகி ஒரு லோ பட்ஜெட் ஹை பட்ஜெட்லாம் கிடையாது, நல்ல மூவி நல்ல இதுன்னு இருந்தால் கண்டிப்பாக ஃபேமிலியோட தேட்டருக்கு போய் படம் பார்ப்போம் நாங்கள். இப்போ நீங்கள் தேட்டரில் பார்க்குறதுக்கும் இந்த ஹோம் தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கும் சவுண்ட் லெவலில் நான் சொல்கிறேன், தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தட் இஸ் டிஃப்ரெண்ட். அது வேறு. அது வந்து நம்ம இதோட கம்பேர் பண்ண முடியாது. ஆனால் சவுண்டு வந்து நம்ம கம்பேர் பண்ணலாம் கண்டிப்பாக. ஸோ உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் தெரியுது? எனக்கு இந்த அட்மாஸ்ன்றது தேட்டரில் போனால் ஃபீல் பண்ண முடியாது. போட்டிருப்பாங்க டால்பி அட்மாஸ்ன்னு போட்டிருப்பாங்க, பட் அது ஃபீல் பண்ண நிறைய தேட்டர் போயிருக்கேன். நான் நிறைய தேட்டரில் போய் பார்த்துருக்கேன். நான் எனக்கு தேட்டருக்கு போனோன்னா அந்த பேஸ் கிடைக்கும், சென்ட்ரல் ஸ்பீக்கர் வாய்ஸ் நல்லா வர மாதிரி இருக்கும், மிட்டு நல்லா இருக்க மாதிரி இருக்கும். பட் எனக்கு அந்த அட்மாஸ் கிடைக்காது. இதில் தான் நமக்கு அந்த அட்மாஸ் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. பார்ப்பேன் மேலே முதல்ல தேட்டருக்குள்ளே போனோடனே இப்படி சுற்றி பார்ப்பேன், எத்தனை ஸ்பீக்கர் எங்கே இருக்குது மேலே பார்ப்பேன், எல்லா இடத்துலையும் பார்ப்பேன். ஆனால் அந்த ஃபீல் வராது, அந்த அட்மாஸ்ன்ற ஃபீல். இப்போது லேட்டஸ்ட்டாக வந்து நெங்கநல்லூரில் வந்து வேலன் தேட்டர் இப்போது ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்க. அந்த தேட்டர் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு தான் நான் உள்ளே போனேன். நான் போனோடனே எனக்கு அந்த பேஸ் நல்லா இருந்தது, மற்றது எல்லாமே நல்லா இருந்தது. அட்மாஸ் எனக்கு சரவுண்டு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கல எனக்கு. இங்கே எனக்கு அந்த சரவுண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு கிளியராக இருக்குது. எனக்கு இந்த டேஸ்ட்டில் நான் பார்த்துட்டு நான் எந்த தேட்டருக்கு போனாலும் எனக்கு திருப்தியாக இல்லை, எனக்கு அந்த திருப்தி கொடுக்கல. அது கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா இது வந்து ப்ரைவேட் லிசனிங், அது பப்ளிக் அட்ரஸ். ஸோ ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு வேறு விதமான ஃபீல் கிடைக்கும். இதில் வந்து இன்னும் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக சின்ன சின்ன நுவான்சஸ், இந்த சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் வந்து சவுண்டில் உங்களால் தெளிவாக படம் பார்த்துட்டு எப்போ படம் பார்த்துட்டு வெளியில் வந்தோடனே முன்னாடிலாம் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு வரும்போது அந்த படத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ நான் வெளியில் வந்தோடனே ஒய்ஃப் கிட்ட தேட்டரை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவேன். நீ பார்த்தல இது எப்படி இருந்தது உனக்கு, இந்த சவுண்ட் நல்லா இருந்ததா? அவளும் என் கூட சேர்ந்து பார்த்து இல்லைங்க இது நல்லா இல்லைங்க, இந்த தேட்டருக்கு சவுண்ட் நல்லாவே இல்லைங்களே. ஆமாம் நீ சொல்கிறது கரெக்ட் தான். அவங்களுக்கு அந்த சவுண்ட்னா என்னென்னு அவங்களுக்கு புரிய வச்சேன். நான் புரிய வைக்க தான் அவங்களே சொல்ல ஆரம்பிச்சேன். எனக்கு இப்போது இங்கே சென்னை சிட்டியில் எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு 50% பெஸ்ட்டாக எனக்கு தோணுது வந்து கமலா தேட்டர் பார்த்துருக்கேன். நான் சத்தியமில் பார்த்துருக்கேன் மூவி. அதுக்கு முன்னாடி இருந்த தேட்டர்லாம் போய் பார்த்துட்டு அது பாவம் சொல்ல வேண்டாம், அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. எனக்கு அவங்க கையிலே பேசிட்டேன். என்னால் அதை இது பண்ண முடியாமல் இன்டர்வலில் போய்ட்டு என்ன சார் இது எப்படி வச்சுருக்கீங்க, எப்படி இருந்தது ஒரு நேரத்தில் இந்த தேட்டர், இன்றைக்கி என்ன இப்படி இருக்குது, என்ன சார் இதுன்னு. சாரி சார், அது அவங்க ஒன்று சொன்னாங்க, சரி அது சொல்ல வேண்டாம்னு பார்க்குறேன். இட்ஸ் ஓகே. இப்போது நீங்கள் வந்து ஆடியோவில் இந்த மாதிரி ஒரு அதீதமான ஒரு பிரியம் வச்சுருக்கீங்க.
இது உங்களுக்கு ஒரு சின்ன வயசுலேருந்தே நீங்கள் வந்து அப்படி தானா, இல்லை எப்போத்துலேருந்து இது ஸ்டார்ட் ஆச்சு சார்? எனக்கு தெரிஞ்ச ஒரு 13-14 வயசுலேருந்து இது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி செட்டை பற்றின நாலேஜ் எனக்கு அந்தளவுக்கு கிடையாது எனக்கு. அப்போது ஃப்ரெண்ட்ஸு மூலயமா எலக்ட்ரானிக்ஸ் பற்றினா என்னன்னு தெரிய ஆரம்பிச்சிது கொஞ்சம் கொஞ்சமாக. அப்புறம் ஒரு ஆம்பிளிஃபயர், ஒரு வாக்மேன், அதை வச்சு தான் பாட்டு கேட்க ஆரம்பித்தேன். 2 ஸ்பீக்கர் எல்லாமே அசம்பிள் பண்ணி தான் கொடுப்பாங்க. அது தேடல, அதில் எது பெஸ்ட்டுன்னு சொல்லி ரிச்சி ஸ்ட்ரீட்டில் போய் தேடுவேன், எது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தேட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் கேட்க ஃபஸ்ட்டு பாட்டுலேருந்து தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கேட்க ஆரம்பிச்சிது. எனக்கு அதில் தேட ஆரம்பித்தேன் நான். இப்போது உங்களோட இந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள், இந்த கம்யூனிட்டி வந்து நீங்கள் எப்படி பில்ட் பண்ணி வச்சுருக்கீங்க? எல்லாருமே வந்து சவுண்டுக்கு ரொம்ப பிரியமாக இருக்கிறவங்க தான் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்களா, எப்படி சார் இது? கண்டிப்பாக. நாங்கள் ஒரு கேசட் அவன் ரெக்கார்ட் பண்ணான்னா அடுத்த நிமிஷம் ஃபஸ்ட்டு என்கிட்ட கேட்பேன், நீ பண்ணிட்டியா, நான் பண்ணிட்டேன். 2 பேரும் அந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணுறதை பற்றி தான் பேசிகிட்டு இருப்போம். போய்ட்டு கொடுத்துட்டு, இல்லை நான் ஃபஸ்ட்டு பண்ணிட்டு இருந்தேன், நான் நான் கேட்டு தருவேன்னுமா. அவன் கொடுக்கறது கூட தயங்குவாங்க, அந்த கேசட் கொடுத்துட்டு அது ஏதாவது ஆகிடுமோ அப்படின்னு சொல்லி. இல்லை, என் கஸ்டமர்ஸ் ஒரு சில பேர் இருக்காங்க, ஹார்ட் டிஸ்கில் அவ்வளோ கண்டென்ட் வச்சுருப்பாங்க. நம்ம தப்பி தவறி, சார் நான் காப்பி பண்ணிட்டு கொடுக்கட்டா, இல்லை நான் ஹார்ட் டிஸ்கை கொடுக்குறேன், காப்பி பண்ணி கொடுக்குறீங்களான்ட்டா, ஏதோ அவங்க சொத்தையே நம்ம வந்து கேட்குற மாதிரி ஒரு ரியாக்ஷன், அந்த ஒரு ஃபீல் அது கண்டிப்பாக இருக்குது சார். அது என்னன்னு எனக்கு இல்லை, அது எனக்குமே இருக்குது என்கிட்ட திடீர்னு. ஆனால் இப்போ கஸ்டமர்ஸுங்கிறதுனால நான் எல்லாருக்கும் கொடுத்துட்றேன். கண்டிப்பாக. ஆனால் இதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த கலெக்ஷன்லாம் வச்சுட்டு இருக்கும்போது யாருன்னா டக்குன்னு வந்து கேட்டாங்கன்னா, நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் கலெக்ட் பண்ணோம், இவனும் சும்மா கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ கொடுக்கவே மாட்டேன் யாருக்கும், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கொடுப்பேன். அப்புறம் இப்போது வந்து கஸ்டமர்ஸ் எல்லோரும் கேட்கும்போது என்ன சொல்கிறது, அவ்வளோ நம்ம மேலே நம்பிக்கை வச்சு நம்மக்கிட்ட பொருளும் வாங்கி அதுக்கு கண்டென்ட் வந்து கொடுக்கலன்னா அது வந்து நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நான் வந்து அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே கொடுத்துட்றேன். கண்டிப்பாக. ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த டெமோலாம் பார்த்தீங்க, இந்த டெமோ உங்களுக்கு எப்படி இருந்தது? எனக்கு ரொம்ப திருப்தியாக, நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம இப்போ தான் கால்குலேட் பண்ணி கால்குலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் 1 வீக்காக பார்த்துட்டு இருக்கேன் நான். ஆமாம், 1 வீக்காக பார்த்துட்டு இருந்தால் ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருப்பேன் உங்கள்கிட்ட, எப்போ சார் வந்து கால்குலேட் பண்ணுவீங்க, எப்போ கால்குலேட் பண்ணுவீங்க, அதோட டிஃப்ரெண்ட் நான் தெரியணும். இப்போ கால்குலேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் 1 வீக்கு நான் லிசன் பண்ணேன். இப்போ கால்குலேஷன் பண்ணால் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. நம்ம இன்னொன்று சொல்லணும் சார், அவங்க ஸ்டாஃப் ஆகட்டும், நீங்களாகட்டும், ஒவ்வொரு இந்த வேலையும் பார்க்கும்போது அவ்வளோ நீட்னஸ், அவ்வளோ கிளியராக இருந்தது எனக்கு. அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு ரொம்ப கொடுத்தது. எனக்கு நான் பிஸ்னஸ்லேயும் இருக்கேன், எல்லாத்துலேயும் இருக்கேன். கஸ்டமர் எப்படி டேக்கிள் பண்ணணும், எப்படிலாம் பண்ணுவாங்கன்றது எனக்கு நல்லா தெரியும் எனக்கு. பட் இங்கே எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நீட்டாக கிளியராக நம்மளோட விருப்பம் என்ன சார், இது பிடிச்சிருக்கா, இது உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு ஒவ்வொரு இதுவும் கேட்டு தான் சொல்கிறீங்க. இந்த ரெக்லைனர்ஸ் கூட எனக்கு 4 டிசைன் அனுப்பிச்சிங்க. 4 டிசைன் நான் செலக்ட் பண்ணி அதுக்குன்னு அங்கேருந்து வந்து என் கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி இது நல்லா உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, என்ன பிடிச்சிருக்குன்னு பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டு அதை பண்ணி தரேங்க நீங்கள். அது எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது எனக்கு. இல்லை உண்மையிலேயே அதுவும் இல்லாமல் இன்னொன்று, ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் சார்னு எனக்கு ஃபோன் பண்ணால் அடுத்த நிமிஷம் உங்கள் ஆள் வந்து நிற்கிறாங்க. அந்த சர்வீஸ், பெஸ்ட்டு சர்வீஸ் கொடுக்குறீங்க நீங்கள், அதுதான் மெயின். அது இந்த ஃபீல்டில் வந்து சர்வீஸ் கொடுக்குறவங்க தான். இதை வந்து இவ்வளோ பணம் போட்டு வாங்கி நான் ஃபேமிலியாக உட்காந்து பணம், ஏதாவது சின்ன ப்ராப்ளம் இருக்குது சார் இது எனக்கு இந்த சென்டரில் எனக்கு ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு அந்த நான் அடுத்து நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் விடுங்க, நீங்கள் ஒரே வார்த்தை. அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம நெக்ஸ்ட் டேவே உங்கள் ஆள் அமைச்சு அது என்ன இதுன்னு பார்த்துருப்பா, அது செய்கிற அந்த சர்வீஸ் கொடுக்குறீங்க பாருங்கள், அதுதான் மெயின். இல்லை உண்மையிலேயே சார், இது வந்து இன்றைக்கி சர்வீஸ் வந்து பெரிய ஒரு சவாலாக இருக்குது ஆக்சுவலாக. இப்போ இம்போர்ட்ஸ் எல்லாம் வந்து பயங்கர ஸ்ட்ரிக்ட் ஆகிடுச்சு. 2வது ஸ்பேர்ஸ்க்குன்னு சொல்லி ஒரு இம்போர்ட் வந்து பண்ணுறது வந்து இன்றைக்கி ரொம்ப பெரிய சேலஞ்சாக இருக்குது. ஏன்னா அதுக்கும் ஒரு காஸ்ட் இருக்குது. ஸோ வாரண்டியில் முடிஞ்ச அளவுக்கு எந்தெந்த பிராண்ட்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில், இதுக்கு முன்னாடி வந்து கோவிட் சுச்சுவேஷன்லேயும் வந்து இந்த மாதிரி பிராண்ட்ஸ்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அண்ட் அந்த மாதிரி பிராண்ட்ஸை மட்டும் தான் நம்ம பண்ணுறதுனால நம்ம கொஞ்சம் சேஃப் சைடில் இருக்கிறோம். கண்டிப்பாக. இதுவே வந்து வேறு பிராண்ட்ஸ் நம்ம எடுத்து பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஒன்றுமே என்ன சொல்கிறது, வாரண்டியில் இருக்கும்போதே வந்து ஏதாவது ஒரு இஷ்யூ நடக்கும். 1 லட்ச ரூபா பொருள் நீங்கள் வாங்கிட்டு அதுக்கு 30,000 40,000 பில் போடும்போது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து 50% காஸ்ட் வந்துடுது. கண்டிப்பாக. இப்போ அந்த 1 லட்ச ரூபா பொருள் வாங்கினது வந்து நம்ம கஸ்டமர் வந்து அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷனும் கொடுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக. அதுக்கு வந்து எதனால் போச்சுன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ அதெல்லாமே வந்து ஒரு பெரிய என்ன சொல்கிறது, கஸ்டமர்ஸ் வந்து மன உளைச்சலுக்கு போயிடுறாங்க. கண்டிப்பாக. ஸோ இப்போ நாங்கள் இருக்கிறதுனால இதெல்லாம் எந்தெந்த பிராண்ட்ஸ்லாம் வந்து ஆஃப்டர் சேல் சர்வீஸில் பெஸ்ட்டாக இருக்கோ அது மட்டும் எடுத்து கொடுக்கறதுனால உங்களுக்கும் இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்க மாட்டேங்குது. நாங்களும் வந்து நீங்கள் கேட்ட உடனே நாங்கள் வந்து அதை பண்ணி கொடுக்க ஒரு சூழ்நிலை வருது.
ஸோ அதனால தான் நான் எப்போவுமே வீடியோவில் சொல்லுவேன், பிராண்ட்ஸ்க்கு பின்னாடி போகிறதுக்கு பதிலாக எக்ஸ்பீரியன்ஸ்க்கு பின்னாடி நம்ம போகிறது தான் பெஸ்ட்டு. ஓகே. ஏன்னா பிராண்ட்ஸ் வந்து நம்ம தூக்கி பிடிச்சிக்கிட்டு நின்னோன்னா அது வந்து எந்த விதத்துலையும் நம்மளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. லாங் டேர்மில் சொல்கிறேன் நான். கண்டிப்பாக. இன்றைக்கி ஒரு பிராண்ட் இருக்கும், நாளைக்கு இன்னொரு பிராண்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆரம்ப கட்டத்தில் பார்த்த பிராண்ட்லாம் இன்றைக்கி எதுவுமே இல்லை. ஆமாம். ஸோ யார் வந்து சர்வீஸ் கொடுக்குறாங்களோ அவங்களோட பிராண்ட்ஸ் மட்டும் தான் அது வந்து இந்த ஜேர்னி ஃபுல்லாக வந்துக்கிட்டு இருக்கு நம்மளுக்கு. கண்டிப்பாக. ஓ இல்லை, நீங்கள் உங்கள் வீடியோலையும் சொல்கிறீங்க, நீங்கள் இந்த பிராண்ட் வந்து இதோட க்ளோஸ் முடியுது, நெக்ஸ்ட் இது வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால் இந்த இது ஸ்டாப் ஆகுதுன்றது நீங்கள் இன்ஃபர்மேஷனாகவே நீங்கள் உங்கள் வீடியோவில் கொடுக்குறத பார்க்குறோம். நான் தெரிஞ்சுக்கிறோம் நாங்கள். இது இதாக போல இருக்குது, சரி ஓகே அப்படின்னு. அதோட பட்ஜெட்டு இதோட இது நீங்கள் உங்களோட வீடியோ பார்க்கும்போது எங்களுக்கு 50% 75% எங்களுக்கு நாலேஜ் வருது. இதுதான் கரெக்டாக இருக்குது, இதுக்கு இவர் வந்து கிளியராக சொல்கிறாரு, கிளியராக புரிகிற மாதிரி பேசி புரிகிற மாதிரி அந்த பிராண்ட் அதோட வேல்யூ என்ன, அந்த பொருளோட வேல்யூ என்னன்றது வந்து கண்டிப்பாக தெரியுது. இந்த ப்ரைஸுக்கு இதோட வேல்யூ வந்து கரெக்டாக இருக்குது, கரெக்டாக தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து இப்போ வெறும் ப்ரைஸ் இவ்வளோ கோடிக்கணக்கில் வந்து ஒரு ஸ்பீக்கரை நீங்கள் செலவு பண்ணி வாங்கிட்டீங்கன்னா அது பெஸ்ட்டாக சவுண்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அது யாருக்கு தேவை, எந்த இடத்துல அது இருக்கணும், எப்படி அது வந்து வைக்கணும், அதான் எல்லாமே வந்து நம்ம அந்த ரூம் தான் கேட்குது. ஆமாம், அந்த ரூம் தான் கேட்குது. ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்ஸும், ஒவ்வொரு ஸ்பீக்கர் ஆகட்டும், ப்ரொஜெக்டர் ஆகட்டும், சப்பு எல்லாமே வந்து அந்த ரூம் கேட்குது. எனக்கு இதை கொடு, அப்போ தான் நான் உன்னை திருப்திப்படுத்த முடியும்னு அதுதான் கேட்குதே தவிர நீங்கள் கொஞ்சம் பட்ஜெட்டை வச்சுக்கிட்டு எனக்கு இதில் இவ்வளோ வேணும்னா அது கிடைக்காது. அது இல்லை சார். அதே மாதிரி ஒரே டைமில் வந்து நம்ம மொத்தமாக செலவு பண்ணுறது வந்து எல்லாராலையும் பண்ண முடியாது. அதனால தான் சாருக்கு வந்து நாங்கள் ஸ்டார்டிங்கிலேருந்து இது வந்து ஒரு ஜேர்னி மாதிரி தான். அது கொஞ்சம் கொஞ்சமாக கனவு ஸ்பீக்கர் கனவு அந்த ட்ரீமை வந்து ஒரு செங்கலாக நாங்கள் வந்து பில்ட் பண்ணோம் 2 பேரும் சேர்ந்து. ஸோ அதனால தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு ஒரு நல்ல, உண்மையிலேயே ரொம்ப நல்ல ஹோம் தியேட்டர் வந்திருக்கு. ஸோ நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். தேங்க்யூ. ஸோ கடைசியாக ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஓவரால் இந்த ஃபீல் இது வந்து எந்த அளவுக்கு நிறைவாக இருக்குது உங்களுக்கு? எனக்கு எப்படி சொல்கிறேன்னு தெரியல, பட் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு என் லைஃப்பில் வந்து ஒரு பெரிய கனவை நான் அச்சீவ் பண்ண மாதிரி எனக்கு ஒரு திருப்தி, எனக்கு சாதிச்சிட்டேன்டா இதை. நம்ம சின்ன வயசுலேருந்தே இது மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால இது எப்போ முடியும், எப்போ நம்ம இது பண்ணுவோன்னு எனக்கு ஒரு கனவு நினைவாயிடுச்சு. கண்டிப்பாக. ஏன்னா நம்ம ஹோம் தியேட்டர் பில்ட் பண்ணி உடனே கஸ்டமர்கிட்ட வந்து அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து இருக்கும்போதே வந்து ஒரு டெஸ்டிமோனியல் எடுக்கும்போது, நான் ஆக்சுவலாக டெஸ்டிமோனியல் வந்து எல்லார்கிட்டையும் நான் கேட்குறதில்ல. அதுவே வந்து என்ன ஆகுதுன்னா, நம்ம எனக்கு நல்லா தெரியும், ஹோம் தியேட்டர் பில்ட் பண்ண உடனே நம்ம வந்து ஒரு கஸ்டமர்கிட்ட ஃபீட்பேக் கேட்கும்போது நீங்கள் சொன்ன அந்த உணர்வோடு தான் உட்காந்துட்ருப்பாங்க. கண்டிப்பாக. அதே மாதிரி கிரகப்பிரவேசத்தில் வீட்டுக்கு வரவங்க போகிறவங்கலாம் வந்து ஹோம் தியேட்டர் பயங்கரமாக இருக்குது, இனிமேல் நீ தியேட்டருக்கே போக தேவையில்ல. நிறைய பேருக்கு இந்த மாதிரி வீட்டில் ஹோம் தியேட்டர் பண்ணுவாங்களான்றதே தெரியாது. எல்லாம் வியப்பில் பார்த்துட்டு நல்லா ஹைப் கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து இங்கே உட்காந்து ஒரு 6 மாதம் நீங்கள் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதை வந்து டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ இல்லை கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது தான், அதுதான் சொல்கிறேன், நீங்கன்னு இல்லை, பொதுவாகவே நான் சொல்கிறேன், கஸ்டமர்ஸ் அது கன்சிஸ்டண்ட்டாக அவங்க யூஸ் பண்ணால் தான் அந்த ஹோம் தியேட்டருக்கு நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நம்ம வெளியில் எடுக்க அவுட்புட். கண்டிப்பாக. இப்போது அது இல்லை அப்படின்ற பட்சத்தில் அந்த யூஸருக்கு தான் தெரியும் அந்த ஹோம் தியேட்டர் அந்த சவுண்ட் அவங்களுக்கு செட் ஆகுதா இல்லையான்றது. கண்டிப்பாக. அதுக்கு 6 மாதம் டைம் எடுக்கும். ஓகே. இப்போ நம்ம வந்து இது கீழேயும் இருந்தது, இப்போ மேலே வந்திருக்கு. நீங்கள் இது யூஸ் பண்ணுங்கள். ஓகே. 6 மாதம் கழித்து உங்கள்கிட்ட திருப்பி இதே மாதிரி உட்காந்து நான் பேசுகிறேன். கண்டிப்பாக. ஓகே. அப்போது உங்களோட ஃபீட்பேக், இந்த சவுண்ட் அப்படியே இருக்கா, இன்னும் எப்படி மேம்பட்டு இருக்குது. ஏன்னா இந்த டிசைன் இது எல்லாமே வந்து இது 1 மாதம் தான் தாங்கும். 1 மாதத்துக்கு அப்புறம் இது பெருசாக உங்களை எக்ஸைட் பண்ணாது. ஆனால் நீங்கள் வந்து ஒவ்வொரு படமும் இது நம்ம ஹோம் தியேட்டரில் எப்படி இருக்கும்னு சொல்லி அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து லைவாக வச்சு இருக்கிறது வந்து இந்த சவுண்டு தான். சவுண்டு தான் இந்த ரூமோட ஹீரோ. கண்டிப்பாக. ஸோ அதுக்கு தான் நாங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ 6 மாதம் கழித்து திருப்பியும் உங்களை வந்து சந்திக்கிறேன். கண்டிப்பாக சார். ஓகே. 6 மாதம் இல்லை சார், நம்ம அடிக்கடி சந்திப்போம். நம்ம கண்டிப்பாக இதை பற்றின எல்லா டிஸ்கஷனும் எல்லாமே போகும். என்னை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். நான் ஏதாவது சின்ன டிஃப்ரெண்ட்னாலும் அடுத்த நிமிஷம் சார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கால் பண்ணுவேன்.
நான் 6 மாதம் கால் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை, இருக்காது. உங்களுக்கு கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஐ எம் கான்ஃபிடென்ட் அபவுட் இட். சரி, பார்க்கலாம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம் உங்களுக்கு. கண்டிப்பாக. ஓகே சார், இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு, தேங்க்யூ. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்கள் எனக்கு கூட இருந்து எனக்கு பண்ணி கொடுத்து என் கனவை நினைவாக்குறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ சார். ஓகே, என் ஃபேமிலி சார்பாக எல்லா உங்கள் ஸ்டாஃபுக்கு சார்பாக எல்லாரும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ. கிளைண்ட் வந்து பேசுனது நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இது வந்து ஒரு கனெக்ட் உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இது வந்து அவர் பேசுனதும் சரி, நான் அவர்கிட்ட கேள்வி கேட்டதும் சரி, எதுவுமே நாங்கள் வந்து ஸ்கிரிப்ட் இது வரைக்கும் எனக்கு ஸ்கிரிப்டே ஒத்து வராது. நான் இது வரைக்கும் பேசுனது இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் டெக்னிக்கல் ஃபேக்சுவல் விஷயத்தை வந்து பேசுகிறதுக்கு மட்டும்தான் நான் வந்து கையில் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுப்பேன். ஸ்கிரிப்ட்னா இந்த புல்லட் பாயிண்ட்ஸ் மட்டும் வச்சுப்பேன். மற்றபடி என்னால் வந்து ஸ்கிரிப்ட்டு வந்து மெமரைஸ் பண்ணி பேசுகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ என்னோடய கிளைண்ட்ஸ் அவங்களோட டெஸ்டிமோனியலும் அந்த மாதிரி தான். அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்களோ அந்த தருணத்தில் அப்படியே சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால தான் அது வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. அண்ட் அவருமே வந்து அவரோட மைண்டில் என்ன இப்போ தோணுச்சோ அதை அப்படியே சொல்லிட்டாரு. அண்ட் உங்களுக்கும் வந்து அது நல்லா கனெக்ட் ஆகிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு சப்போஸ் உங்களோட ட்ரீம் தியேட்டரை வந்து பில்ட் பண்ணுறதுக்கு எங்களோட ஹெல்ப் வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் சப்போஸ் ஹோம் தியேட்டர் பில்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறீங்கன்னா மிஸ்டேக்ஸ் எல்லாம் இல்லாமல் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எப்படி பண்ணணுங்கிறதும் நாங்கள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து ஒரு ஹோம் தியேட்டருக்கு எப்படி பட்ஜெட் செட் பண்ணணுங்கிறதையும் நாங்கள் வந்து ஒரு கன்சல்ட்டுக்கு நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ தட் நீங்கள் வந்து ரொம்ப பெரிய ஒரு கம்மியான பட்ஜெட் நீங்கள் அலாட் பண்ணிட்டு பெரிய ரூமை வந்து நீங்கள் கட்டிட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு யூஸ் ஆகாமல் போயிடும். ஸோ அதையுமே நாங்கள் வந்து உங்களுக்கு அந்த கன்சல்டேஷன் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் ஹோம் தியேட்டராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஹாலில் ஒரு ஹோம் தியேட்டர் வச்சுருந்தாலும் சரி, அதுக்கு எதனா அப்கிரேட் இருந்தாலும் நாங்கள் வந்து பண்ணி கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு ஓவரால் ஹோம் தியேட்டர் வந்து வேணும்னா கீழே இருக்கிற எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான வீடியோவோட நான் அடுத்த வாரம் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.